வணக்கம். இப்போ நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக பல வெப்சைட்ஸ், பல பக்கங்கள்னு தேடி அலையாம, சட்டுன்னு ஒரே நொடியில கரெக்டான பதில் கிடைச்சா எப்படி இருக்கும்? செமையா இருக்கும்ல? இன்னைக்கு அப்படி ஒரு விஷயத்த சாத்தியமாக்குற ஒரு புது ஏஐ டூல் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ மார்க்கெட்ல எக்கச்சக்க ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஆனா, அதை விட வேகமான, இன்னும் நாம முழுசா நம்பக்கூடிய ஒரு கருவி உண்மையிலே சாத்தியமா? இந்த கேள்விக்கு கண்டிப்பா முடியும்னு ஒரு புது டெக்னாலஜி பதில் சொல்லுது. வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதோட பேர் தான் பெர்ப்ளெக்சிட்டி காமெட். சரி, இது வெறும் பேருக்காக சொல்றாங்களா? இல்ல நிஜமாவே இதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு கான்வர்சேஷனல் ஏஐ சர்ச் என்ஜின். அதாவது, உங்களுக்கே உங்களுன்னு ஒரு பர்சனல் ரீசர்ச் அசிஸ்டன்ட் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டா போதும், அது இன்டர்நெட் முழுக்க தேடி உங்களுக்கு தேவையான பதில்களை நொடியில தொகுத்து கொடுத்துடும். சரி, இப்போ இருக்கிற ஏகப்பட்ட ஏஐ கருவிகளுக்கு நடுவுல இந்த காமெட் எப்படி தனிச்சு தெரியுது? அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம்தான். ஒன்னு, அதோட அசுர வேகம். இன்னொன்னு, அது குடுக்கிற பதில்கள்ல இருக்கிற அசைக்க முடியாத துல்லியம். இப்ப இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம பொதுவா யூஸ் பண்ற ஏஐ என்ன பண்ணும்? அதுகிட்ட ஏற்கனவே சேமிச்சு வச்சிருக்கிற பழைய டேட்டாவில் இருந்து தான் பதில் சொல்லும். அதனால தான் சில சமயம் அது சொல்ற பதில்கள் அவுடேட்டடா இருக்கும். ஏன் தப்பா கூட இருக்கலாம். ஆனா இந்த காமெட் அப்படி இல்ல. அது இன்டர்நெட்ல இருக்கிற லைவ் டேட்டாவை, அதாவது அப்போதைக்கு என்ன தகவல் இருக்கோ அதை எடுத்து யூஸ் பண்ணுது. இதுதாங்க இதுல இருக்கிற மேஜிக். இந்த லைவ் டேட்டா தான் இதோட மிகப்பெரிய பலம். முதல்ல காமெட்டோட முதல் சூப்பர் பவரான வேகத்தை பத்தி பாப்போம். இனிமே பதில்களுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க ஒரு கேள்விய கேட்டதும் அது தாமதிக்காம உடனடியா இன்டர்நெட் அலசி எல்லா தகவல்களையும் தொகுத்து சட்டுன்னு உங்க முன்னாடி வச்சிடும். இதனால உங்க நேரம் பயங்கரமா மிச்சமாகும், வேலையும் ரொம்ப சுலபமா முடியும். வேகம் மட்டும் இருந்தா போதுமா? நிச்சயம் பத்தாது. வர பதில்கள் உண்மையாவும் நம்பகத்தன்மை உடையதாவும் இருக்கணும் இல்லையா? சரி, அந்த விஷயத்துல காமெட் எப்படி செயல்படுது? வாங்க பார்க்கலாம். காமெட் உண்மையான தேடல் முடிவுகளை பேஸ் பண்ணி பதில்களை உருவாக்குறதால ஏஐ சில சமயம் உருவாக்குற அந்த கற்பனையான பதில்கள், அதாவது ஹலூசினேஷன்ஸ்னு சொல்லுவாங்களே, அது பெருமளவு குறைஞ்சிடுது. எல்லாத்துக்கும் மேல அது சொல்ற ஒவ்வொரு பதிலுக்கும் அது எங்கிருந்து தகவலை எடுத்ததுங்கிற ஆதாரத்தையும் கொடுத்துடும். இதனால நாம் அந்த தகவலை ரொம்ப ஈஸியா சரி பார்த்துக்க முடியும். சரி, இந்த டெக்னாலஜி எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எப்படி எங்க பயன்படுத்தலாம்? நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்களா? உங்க ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லா சோர்ஸையும் நொடியில எடுத்துடலாம். ஒருவேளை நீங்க ஒரு ரைட்டரா, கண்டென்ட் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா ஐடியாஸ்க்கு பஞ்சமே இருக்காது. அப்படியே ஃப்ரெஷ்ஷா யோசிக்கலாம். இல்ல ஒரு பிசினஸ் ப்ரொஃபஷனலா இருந்தா மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு மீட்டிங்க்கு பக்காவா ரெடி ஆகலாம். சொல்லப்போனா இதோட பயன்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆக பெர்ப்ளெக்சிட்டி காமெட்டோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள். வெறும் வேகமான ஒரு ஏஐய உருவாக்குறது மட்டும் இல்ல, நாம முழுசா நம்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஏஐய உருவாக்குறது தான் அவங்களோட இலக்கு. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான் நம்ம முன்னாடி நிக்குது. பெர்ப்ளெக்சிட்டி காமெட் மாதிரி கருவிகள் தான் நம்ம தகவல்களை தேடுற முறையோட எதிர்காலமா இருக்க போகுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?